துபாயின் போக்குவரத்து நெரிசலை அதிரடியாக குறைக்கும் வகையில் நகரின் 3 மிக முக்கியமான சாலைகளை மேம்படுத்துவதற்கான பிரம்மாண்ட ஒப்பந்தத்தை ஆர்டிஏ வழங்கியிருக்கு. இந்த திட்டத்தின் மிகப்பெரிய சிறப்பம்சம் பயண நேரம் குறைவதே ஆகும். உல் சுஹிம் சாலையில் ஜுமெரா சாலைக்கும் அல் கைல் சாலைக்கும் இடையிலான பயண நேரம் தற்போதுள்ள 20 நிமிஷத்துல இருந்து வெறும் 6 நிமிஷமா குறைக்கப்படும். மொத்தம் 11 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாலங்கள் மற்றும் சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட உள்ளன. சுஹிம் ஸ்ட்ரீட் 6 சந்திப்புகள் மேம்படுத்தப்படும். 4 பாலங்கள் மற்றும் 2 சுரங்கப்பாதைகள் அமைக்கப்படும். இதன் மூலம் மணிக்கு 16,000 வாகனங்களை கையாளும் திறன் கிடைக்கும். அல் வாசில் ரோடு 15 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாதை ஒவ்வொரு திசையிலும் 2 வழி பாதைகளில் இருந்து 3 வழி பாதைகளாக விரிவுபடுத்தப்படும். 7 சந்திப்புகள் மற்றும் 5 சுரங்கப்பாதைகள் அமைக்கப்படும். அல் சஃபா ஸ்ட்ரீட் ஷேக் சையத் மற்றும் அல் வாசல் சாலைக்கு இடைப்பட்ட 1.5 கிலோமீட்டர் பகுதி மேம்படுத்தப்பட்டு 2 பாலங்கள் மற்றும் 2 சுரங்கப்பாதைகள் கட்டப்படும். வெறும் சாலை விரிவாக்கம் மட்டுமல்லாமல் நகரின் அழகையும் வசதியையும் மேம்படுத்தும் வகையில் சில விஷயங்களும் அமைக்கப்படும். அதெல்லாம் என்னன்னா, பாதசாரிகளுக்கான நடைபாதைகள், மிதிவண்டி பாதைகள், பொது பூங்கா சதுக்கங்கள், நகர்ப்புற ஒருங்கிணைந்த இடங்கள். ஆர்டிஏ தலைவர் மத்தார் அல் தயார் இதை பத்தி என்ன சொல்றார்னா, இந்த திட்டம் பள்ளிகள், ஹோட்டல்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் என சுமார் 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு போக்குவரத்து வசதியை எளிதாக்கும். மேலும் இது ஷேக் சையத் சாலை மற்றும் எமிரேட் சாலை போன்ற முக்கிய வழித்தடங்களுக்கு இடையிலான இணைப்பை இன்னுமே பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.